புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளதால் அங்கு தேங்கியுள்ள நீரினால் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், மேலும் கழிவுநீரை பொதுவெளியில் வெள்ளாரி வாய்க்காலில் கலக்க செய்வதால் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கம் அபாயம் உள்ளது என்றும், மேலும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் தேங்குவதால் நோய் பரவி பொதுமக்கள், குழந்தைகள் என அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், தொகுதி முழுவதுமாக அனைத்து மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் என அனைத்தையும் மாதந்தோறும் சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.